அப்போ இந்த விளையாட்டின் மீது ஒரு கவனத்தை அஜித் ஏற்படுத்துறாருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நிஜமாவே இந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற நடிகராக இருந்தாங்கன்னா, சார் எங்களுக்கு கொஞ்சம் அம்பாசிடராருங்கன்னு சில இதுக்கெல்லாம் கூட்டு போவாங்க, ஒரு நிறுவனத்துக்கு கூட்டு போவாங்க, ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி கூட்டு போவாங்க. ஆனால் அஜித்தே இதில் விளையாடுறதுனால அவரே அந்த நிகழ்ச்சிக்கு அம்பாசிடராக மாறுறாரு. ஸோ அப்போ அது வந்து ஒரு அடிஷ்னல் ஆச்சரியம்தான் அது. இப்போ அந்த விளையாட்டு இப்போ இவரை நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இவர் பேர் யாருக்குமே தெரியாது, இன்னைக்கு எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அதுதான் அஜித். அவருடைய புகழ் வந்து இன்னைக்கு இந்த விளையாட்டுக்கு பெரிய அளவு பயன்பட்டுருக்கு. இருந்தாலும் இப்போ அஜித்துக்கு ஒரு வருத்தம் ஒன்று அவருக்கு இருக்குது. இப்போ எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் வந்து அஜித்தை பேட்டி எடுத்திருக்கிறார், ஆங்கில ஊடகத்தை சேர்ந்தவர், ஒரு டெல்லி நிருபர். அவர் பேசும்போது சினிமா தொடர்பாக சில கேள்விகள்லாம் கேட்டாரன். இல்லைங்க, சினிமா பற்றிலாம் கேட்காதீங்க, ஒன்லி விளையாட்டு, இந்த கார் ரேஸ் மட்டுமே நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour அதை பற்றி பேசியிருந்துருக்காங்க. அப்போ அவர் சொன்னாரான், சார் இது மாதிரி வந்து ஸ்பான்சர் பெருசாக கிடைக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி விளையாட்டுகளுக்கு. இப்போ எப்படி ஒரு கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரிய ஸ்பான்சர்ஸ் வராங்களோ, இன்னும் மற்ற விளையாட்டுகளுக்கு வராங்களோ, ஆனால் இந்த மாதிரி ஒரு கேமுக்கு வரமாட்டேங்கிறாங்க. அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் அதை வலியுறுத்தி எழுதுங்க. நிறைய பேர் இதுக்கும் வந்து ஆடு கொடுக்கணும், இதுக்கும் ஸ்பான்சராக உள்ளே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.